ஓம் சாந்தி. 5/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, சத்தியுகத்தில் ஆத்மா எதை கூறாது? சத்தியுகத்தில் ஆத்மா எதை கூறாது அல்லது சொல்லாது? இரண்டாவது கேள்வி, எந்த ஆழமான விஷயங்களை சந்நியாசிகள் அறியவில்லை? மூன்றாவது கேள்வி, புத்தி எப்போது திறக்கும்? நான்காவது கேள்வி, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? அஞ்சாவது கேள்வி, யார் மாஸ்டர் இரக்க மனமுடையவர்? யார் மாஸ்டர் இரக்க மனமுடையவர்? fill in the blanks. குழந்தைகளாகிய நீங்கள் டேஷ் ஆக வேண்டும். இரண்டாவது, நினைவு பாபாவை நினைக்கிறது. நினைவு செய்து நீங்கள் டேஷ் ஆக மாறிவிடுவீர்கள். நினைவு செய்து நீங்கள் டேஷ் ஆக மாறிவிடுவீர்கள். மூன்றாவது, பாபாவின் டேஷ் யாருக்காவது திருஷ்டி கொடுத்தீர்கள் என்றால், பாபாவின் டேஷ் யாருக்காவது திருஷ்டி கொடுத்தீர்கள் என்றால் டேஷ். நான்காவது, ஞான யோகத்தின் பாலனைதான் டேஷ் ஆகும். ஞான யோகத்தின் பாலனைதான் டேஷ் ஆகும். இந்த பாலனையின் மூலம் டேஷ். அஞ்சாவது, பாபாவிடம் டேஷ் இருங்கள். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, சத்தியுகத்தில் ஆத்மா எதை கூறாது? சுகதாமத்துக்கு அனுப்பி வைங்க. எங்களை பாபா துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று ஆத்மா சத்தியுகத்தில் கூறாது. பாபா எங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அனுப்புகிறார் என்று ஆத்மா சத்தியுகத்தில் கூறாது. இரண்டாவது கேள்வி,
எந்த ஆழமான விஷயங்களை சந்நியாசிகள் அறியவில்லை? இந்த 84 பிறவிகளின் கதையை கேட்டாலும், இந்த 84 பிறவிகளின் கதையை கேட்பதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ராணியின் பதவியை பெறலாம். இந்த ஆழமான விஷயங்களை சந்நியாசிகள் அறியவில்லை. 3வது கேள்வி, புத்தி எப்போது திறக்கும்? நீங்கள் பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால், முழுமையாக படித்துக்கொண்டே இருந்தால் புத்தி முழுமையாக திறக்கும். நீங்கள் பாபாவை நினைத்து கொண்டே இருந்தால், முழுமையாக படித்துக்கொண்டே இருந்தால் புத்தி முழுமையாக திறக்கும். 4வது கேள்வி, ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? புத்தி பூட்டிக்கொள்ளும், அம்பு பாயாது, குஷியின் அளவு அதிகரிக்காது. புத்தி பூட்டிக்கொள்ளும், அம்பு பாயாது, குஷியின் அளவு அதிகரிக்காது. 5வது கேள்வி, யார் மாஸ்டர் இரக்க மனமுடையவர்? பாபா சொல்றாரு, பரந்த மனமுடையவர். பரந்த மனமுடையவராகி துக்கம் அசாந்தியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் கொடுக்கக்கூடியவர்கள்தான் மாஸ்டர் இரக்க மனமுடையவர். fill in the blanks. குழந்தைகளாகிய நீங்கள் டேஷ் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தனங்களின் வள்ளல் ஆக வேண்டும். அழிவற்ற ஞான ரத்தனங்களின் வள்ளல் ஆக வேண்டும். 2வது, நினைவு செய்து செய்து நீங்கள் டேஷ் ஆக மாறிவிடுவீர்கள். அதாவது பாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் டேஷ் ஆக மாறிவிடுவீர்கள். கழுத்தின், பாபா சொல்ற, தூய்மையாகி கழுத்தின் மாலையாக மாறிவிடுவீர்கள். நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மையாகி கழுத்தின் மாலையாக மாறிவிடுவீர்கள். 3வது, பாபாவின் டேஷ் யாருக்காவது திருஷ்டி கொடுத்தீர்கள் என்றால் டேஷ். பாபாவின் நினைவில் இருந்து யாருக்காவது திருஷ்டி கொடுத்தீர்கள் என்றால் நிறைய உதவி கிடைக்கும். 4வது, ஞான யோகத்தின் பாலனைதான் டேஷ் ஆகும். இந்த பாலனை மூலம் டேஷ். ஞான யோகத்தின் பாலனைதான் ஆன்மீக பாலனை ஆகும். இந்த பாலனையின் மூலம் சக்திசாலி ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். 5வது, பாபாவிடம் டேஷ் இருங்கள். பாபாவிடம் டேஷ் தூய்மையாக இருங்கள். பாபாவிடம் உள்ளும் புறமும் தூய்மையாக இருங்கள். தந்தையிடம் உள்ளும் புறமும் தூய்மையாக இருங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.